உலக பரப்பில் என்றும் இல்லாத அளவுக்கு பதட்ட நிலை அதிகரித்து காணப்பட்டிருக்கின்றது. ஈரானுடைய பாதுகாப்பு செயலாளர் கொல்லப்பட்டிருப்பதான செய்தியை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கின்றது. அதே போன்று அமெரிக்கா தொடர்ந்து இந்த போரை ஒரு வாரத்துக்குள் முடிப்பதாக கூறி ஆரம்பித்த போரானது இன்று சில வாரங்களை கடந்து நின்று கொண்டிருக்கின்றது. இந்த போர் நீடிக்கக்கூடிய அபாய நிலைதான் காணப்படுவதாக பலரும் எச்சரிக்கின்றார்கள். அதே நேரத்தில் அமெரிக்கா இப்பொழுது இந்த ஹோர்முஸ் நீரிணையை தானே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிடும், கண்ணிவடிகளை அகற்றுவோம் என்றெல்லாம் கூறிய அமெரிக்கா தற்பொழுது உலக நாடுகளில் குறிப்பாக நேட்டோ நாடுகளிடம் தன்னுடைய உதவிக்கரத்தை வேண்டி நிற்கின்றது. அல்லாது விட்டால் அதை ஒரு அச்சுறுத்தலாக பேசுகின்ற துணியில் அமெரிக்க ஜனாதிபதி நேற்றைய தினம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். யாருடைய அனுமதியும் அல்லது ஆதரவும் இன்றி அல்லது அவர்களுக்கான அறிவுறுத்தல் இன்றி தொடங்கப்பட்ட ஒரு போர், அந்த போர் தற்பொழுது நீண்டு செல்கின்ற, அதாவது வித்தின் a few days என்பது இப்பொழுது 3 வாரங்கள் ஆகிவிட்டது. 3 வாரங்களிலும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவர்கள் இழந்த தொகை என்பது ஏறக்குறைய $20 பில்லியன் அவர்களுக்கு செலவாகி இருக்கின்றது. அதை விலை ஆயுதங்களின் தேவை, பாலணிகளின் தேவை என்பன வந்திருக்கின்றன. ஈரானில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அதுக்கும் அதிகமாக இருக்கும். பலரும் காயமடைந்திருக்கின்றார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரையில் கூட 200க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் காயமடைந்ததாகவும் சில 10 படை வீரர்கள் மறைந்ததான செய்திகள் எல்லாம் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கனடா கூறுவது நிச்சயமாக நாங்கள் இந்த போரில் கலந்து கொள்ள மாட்டோம், ஆனால் மத்திய கிழக்கு நாடுகள் விரும்பினால் அவர்களுடைய சூழ்நிலைகள் குறித்து ஆராய்வதற்காக எங்களுடைய கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் என்று, அதாவது ராணுவ நடவடிக்கை தவிர்த்த வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு தாங்கள் தயார் என்பதை திட்ட தெளிவாக கூறிவிட்டார்கள். இதில் முக்கியமாக இந்த போர் எதற்காக தொடங்கப்பட்டது என்பதற்கான அறிவுறுத்தல் இல்லாமல் தொடங்கப்பட்டதானது. இது மதங்கள் சார்ந்த போராக மாறி இருக்கின்றது என்கின்ற கருத்தியலை பலமாக விதைத்திருக்கின்றது. இது மதங்கள் சார்ந்த போர் என்கின்ற ஒரு பெயரை தற்பொழுது பெற்றுள்ளது. அதனை பலரும், அதாவது அமெரிக்கா கூட இஸ்ரேலின் அதாவது ஒரு கையெடுப்பார் பிள்ளை போல செயற்படுகின்றது என்று அமெரிக்க ஊடகவியலாளர்களே சொல்லுகின்ற அளவிற்கோ, அல்லது இந்த இஸ்ரேலின் அந்த பிரச்சார அணி என்பது, லொபிஸ்ட் என்பது யாரையெல்லாம் கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கின்றார்கள் என்று, தாங்கள் சிஐஏயின் தலைவரை கூட தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்த கருத்தொன்று பலமாக அமெரிக்காவின் பலவீனங்களை பேசுகின்றனர். அமெரிக்கா தரையிறங்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை பலரும் வெளியிட்ட பொழுதும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் தனக்கு உள்ள ஒரு பொறி, அதாவது தனக்கு வைக்கப்பட்ட ஒரு பொறி என்பதை அது உணர்ந்திருக்கின்றது. என்று சொன்னால் அமெரிக்காவின் முப்படை தளபதிகளே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை போரின் ஆரம்பத்தின் பொழுதே கூறியிருந்தார், இது உடனடியாக முடிய போகின்ற போர் அல்ல, இதில் ஈடுபட வேண்டாம், இது பல காலம் நீடித்து செல்லக்கூடியது என்பதையும், அதே நேரம் பரிசீலனைக்கு ஈரான் சமர்ப்பித்திருந்த அணு பரிசோதனைகள் தொடர்பாக நீங்கள் என்ன விடயங்களை மேற்கொள்ளலாம் என்பதை கூட உதாசீனப்படுத்தி இந்த போரை தொடங்கியபடியால் இவர்கள் இதற்கு ஒரு முடிவு காண வேண்டிய நிலைக்கு செல்கின்றார்கள். அந்த முடிவு காண வேண்டிய நிலை என்பதை இவர்களை பலமான ஒரு போர் சிலவழிப்புகளுக்கும் மற்றும் பிரசன்னத்திற்கும், மத்திய கிழக்கு பிரசன்னத்திற்கும் உள்ளாக்குகின்றது. இப்பொழுது கியூபாவில் ஏற்பட்டுள்ள வறுமை நிலைமை போன்றவற்றிலும் அவற்றுடைய கருத்துக்கள் என்பன நிச்சயமாக அவர் ஒரு தெளிந்துணர்ந்த தலைவர் அல்ல என்பதை காட்டி நிற்கின்றது. ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டிய தேவை இல்லை என்பதை கூறுகின்றார்கள். அமெரிக்கா பொய் கூறுகின்ற பொழுதும், அவர்கள் பேச்சுக்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற பொய்யை அமெரிக்கா மீள கூறுகின்ற பொழுதும் தங்களுக்கு அவ்வாறான தேவை இல்லை என்பதை அவர்கள் தெரிவித்து வருகின்றார்கள். FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் நமது யூடியூப் தளம் வாயிலாகவும் நேரடியாக பார்வையிடக்கூடியதாக இருக்கும் என்பதனை நேர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். உலக பரப்பில் என்றும் இல்லாத அளவுக்கு பதட்ட நிலை அதிகரித்து காணப்பட்டிருக்கின்றது. ஈரானுடைய பாதுகாப்பு செயலாளர் கொல்லப்பட்டிருப்பதான செய்தியை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கின்றது. அலி கமேனி அவர்களுக்கு பிறகு இவர் கொல்லப்பட்டதான செய்தி உறுதிப்படுத்தப்பட்டால் மிக
முக்கிய தலைவர்களுள் இவரும் ஒருவராக பார்க்கப்படக்கூடியவர். அந்த நிலையில் இப்பொழுது ஈரான் இது குறித்த தகவல்களை இதுவரையில் வெளியிடாத நிலையில் உலக நாடுகள் மத்தியில் இதற்கான கேள்வி அதிகரித்திருக்கின்றது. இது உண்மையான சம்பவமாக இருக்குமா என்ற கேள்விகளை கேட்பார்கள். அதே போன்று அமெரிக்கா தொடர்ந்து இந்த போரை ஒரு வாரத்துக்குள் முடிப்பதாக கூறி ஆரம்பித்த போரானது இன்று சில வாரங்களை கடந்து நின்று கொண்டிருக்கின்றது. இந்த போர் நீடிக்கக்கூடிய அபாய நிலைதான் காணப்படுவதாக பலரும் எச்சரிக்கின்றார்கள். அதே நேரத்தில் அமெரிக்கா இப்பொழுது இந்த ஹோர்முஸ் நீரிணையை தானே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிடும், கண்ணிவடிகளை அகற்றுவோம் என்று எல்லாம் கூறிய அமெரிக்கா தற்பொழுது உலக நாடுகளில் குறிப்பாக நேட்டோ நாடுகளிடம் தன்னுடைய உதவி கரத்தை வேண்டி நிற்கின்றது. அல்லாது விட்டால் அதை ஒரு அச்சுறுத்தலாக பேசுகின்ற துணியில் அமெரிக்க ஜனாதிபதி நேற்றைய தினம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். நேட்டோ நாடுகள் இந்த பாதுகாப்புக்கு உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக அவர் இந்த நேட்டோ நாடுகளிடமும் சீனாவிடமும் இந்த கோரிக்கையை சீனாவினுடைய பெயரை குறிப்பிட்டு வெளியிட்டிருக்கின்றார். காரணம், ஈரானுடைய எண்ணெயை பயன்படுத்துகின்ற நாடு என்ற ரீதியில் இந்த எண்ணெய் வழி தடமாக இருக்கக்கூடிய ஹோர்முஸ் நீரிணைக்கான பாதுகாப்பு சீனாவினாலும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். அதே தருணத்தில் கனடாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்கன்டி அவர்கள் நேற்றைய தினம் மிக முக்கியமான ஒரு விடயத்தை வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறு அமெரிக்கா விடுகின்ற கோரிக்கைகளில் மத்திய கிழக்கு நாடுகள் அதற்கு இந்த போரில் ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் அதை கனடா செய்யும் என்றும், ஆனால் இந்த போரில் நேரடியாக தாங்கள் பங்கு பெற்றுவது என்பது கேள்விக்குறியான விடயம் என்றும், அதை தாங்கள் செய்ய போவதில்லை என்ற ரீதியிலும் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. இந்த விவகாரங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், மிக முக்கியமாக இந்த தலைவர்களது இறப்பு என்பது ஈரானினுடைய இந்த போர் முயற்சியில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்வி ஒருபுறம் இருக்க, அமெரிக்கா இந்த போரில் தடுமாறுகின்ற நிலை என்பது நாங்கள் கடந்த நிகழ்ச்சிகளிலும் பேசி இருக்கின்றோம். இருந்த போதிலும் வெளிப்படையாக இவ்வாறு பாதுகாப்புக்கு உதவி அளிக்குமாறு கோரிக்கை விடுவது இது ஒரு முதல் சந்தர்ப்பமாக அமைந்திருக்கின்றது. நேட்டோ நாடுகளிடம் இந்த கோரிக்கையை, அதுவும் குறிப்பிட்ட ஒரு பகுதியை பாதுகாப்பதற்கு உதவி தேவை என்ற விடயத்தை அமெரிக்க ஜனாதிபதி வெளியிட்டிருப்பது என்பது உங்களால் எவ்வாறு பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது? இதில் இரண்டு விடயங்களில் முதலாவதாக இந்த ஈரானின் பிரதம தளபதி அல்லது அதாவது வெளியே திரிந்து கொண்டிருந்த ஆயத்துல்லா ஹொய்மினி அவர்களின் இறப்புக்கு பிரகான தலைவர் என்கின்ற ரீதியில் அவரது இழப்பு என்பது இவர்களை பொறுத்தவரையில் ஒரு வெற்றி. ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் அது இழப்புகளில் ஒன்றாக கருதப்படக்கூடிய நிலையில் தான் அவர்களுடைய நிலைமை சென்று கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் இழப்புகளின் அந்த பேரிழப்புகளையே சந்தித்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதாவது கடற்படையாக இருக்கட்டும், விமானப்படையாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக அதை இயங்க நிலையில் இல்லாத நிலையில் தற்பொழுது ஏவுகணைகள் மூலம் எதிர்த்து போராடி கொண்டும் தரைப்படைகளுடன் போராடி கொண்டும் இருக்கின்ற நிலையில் அவர்கள் தங்களுடைய தாக்குதிறன் என்பது நிச்சயமாக அவர்களுடைய பலத்தில், அதாவது மனப்பலத்தில் தான் தற்பொழுது தங்கியுள்ளது. அந்த நிலையில் அவர்களை பொறுத்தவரையில் இந்த இழப்பு என்பது 10ஓடு 11ஆக கணிக்கப்பட கூடிய ஒன்றாக, ஏனென்றால் நாளாந்தம் குண்டுகளும் ஏவுகணைகளும் தொடர்ச்சியாக அங்கே அவர்களுடைய பொது கட்டமைப்புகளையும் வைத்தியசாலை கட்டமைப்புகளையும் அளித்த வண்ணம் இருக்கின்ற நிலையில் இதை அவர்கள் ஒரு பெரிய இழப்பாக அவர்களுக்கு இருக்காது. ஆனால் பேரரங்கை பொறுத்தவரையில் ஒரு இழப்பாக கருதப்படும். அதாவது ஒருங்கிணைப்பில் ஒரு பெரிய வீழ்ச்சியை சில வேளைகளில் ஈரான் சந்திக்கலாம், தற்காலிகமாக தானும். மறுபக்கமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உண்மையிலே இப்பொழுது கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், அவருடைய சமாதான சபை எங்கே சென்று விட்டது? அவர் $1 பில்லியன் அங்கத்துவம் வாங்கி கொண்டு அமைத்து அதாவது மத்திய கிழக்கில் சமாதானத்தை தான் கொண்டு வருவேன் என்பதற்காக, ஐக்கிய நாடுகள் அவை தேவையில்லை என்பதற்காக அவர் செய்த அந்த போர்ட் ஆஃப் பீஸ் என்கின்ற அந்த அமைப்பு எங்கே இருக்கின்றது என்ற கேள்விதான் அவர் முன்னே உள்ள கேள்வியாக இருக்கின்றது. என்றால் அவர் நகைப்புக்கு இடமான செயற்பாடுகளின் நாயகனாக இருந்து மாறி இப்பொழுது ஒரு வதை நாயகனாக மாறி வருகின்றார். அதாவது அவருடைய இந்த தொனி என்பது ஒரு அச்சுறுத்தும் தொனியாக வல்லவா இருக்கிறது என்றால், நேட்டோ நாடுகள் அவ்வாறு செய்யாது விட்டால் என்ன விளைவுகளை சந்திக்க போகிறார்கள், எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பாகவும் அவர் குறிப்பிட்டு இந்த கோரிக்கையை முன்வைப்பது என்பது எவ்வாறு பார்க்கப்பட வேண்டியது? நேட்டோ நாடுகளுடைய நிலை என்னவாக இருக்க போகிறது?
நேட்டோ நாடுகளுக்கு தெரியாத விடயமில்லை. நேட்டோ நாடுகளுக்கும் தெரியும் எவ்வாறான இழப்புகள் தங்களுக்கு வரப்போகின்றன இந்த பொருளாதார ரீதியிலும் மற்றும் பணவீக்க ரீதியிலும். அதனை எவ்வாறு கையாள்வது என்பதற்காகத்தான் அண்மையிலே கனடா உட்பட 41 நாடுகள் சுமார் 400 மில்லியன் பேரல்கள் என்று எண்ணிக்கை அளவு வடிவாக தெரியாது. இருந்த பொழுதிலும் கனடா நாளாந்தம் 1,40,000 பேரல்கள் அதிகமாக உற்பத்தி செய்கின்ற தன்மைக்கு சென்று விட்டது. அவ்வாறான தன்மைகள் எல்லாம் அவர்கள் கொண்டு வந்ததற்கான காரணம் தங்களுடைய கையிருப்பு, அதாவது அவசர தேவைக்கான கையிருப்பில் இருக்கின்ற எண்ணெய்களையே விடுவிக்கின்ற தன்மைக்கு வந்தது. இது இவ்வாறான நிலைமைகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக. ஆனால் இங்கே உள்ள கேள்வி, அவர்கள் யாருடைய அனுமதியும் அல்லது ஆதரவும் இன்றி அல்லது அவர்களுக்கான அறிவுறுத்தல் இன்றி தொடங்கப்பட்ட ஒரு போர். அந்த போர் தற்பொழுது நீண்டு செல்கின்ற, அதாவது வித்தின் a few days என்பது இப்பொழுது 3 வாரங்கள் ஆகிவிட்டது. 3 வாரங்களிலும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவர்கள் இழந்த தொகை என்பது ஏறக்குறைய $20 பில்லியன் அவர்களுக்கு செலவாகி இருக்கின்றது. அதை விலை ஆயுதங்களின் தேவை, பாலணிகளின் தேவை என்பன வந்திருக்கின்றன. ஈரானில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அதுக்கும் அதிகமாக இருக்கும். பலரும் காயமடைந்திருக்கின்றார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரையில் கூட 200க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் காயமடைந்ததாகவும் சில 10 படை வீரர்கள் மறைந்ததான செய்திகள் எல்லாம் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் தற்பொழுது அதன் தனிமையை ஏற்பதற்காக இவர்களை அணுகுவது என்பது அவர்களை ஒரு ஆபத்தில் மாட்டிவிடக்கூடிய செயலில் இறக்குகின்றது. என்றால் சில வேளைகளில் அவர்களுடைய கப்பல்கள் தாக்கப்பட்டால் அவர்கள் போரில் விரும்பியோ விரும்பாமலோ நுழைய வேண்டிய தேவையை அமெரிக்கா ஏற்படுத்தும். ஆனால் இப்பொழுது கூறுங்க. ஆமாம், அவ்வாறான ஒரு நிலைமை வருகின்ற பொழுது அதற்கு பேர் உலக போர் என்கின்ற ரீதியில் மாறிவிடும். ஏனென்றால் மறுபக்கத்தால் இப்பொழுது அந்த உத்தியோகபூர்வமாக சீனா, வடகொரியா, ரஷ்யா போன்றவை சில வேளைகளில் உதவிகளை புரிய முனையலாம். நேட்டோ இதில் பங்கு பெற்றினால் இப்பொழுது கூட அதற்குரிய சாத்தியக்கூறு என்பது சீனாவை தவிர்த்து இப்பொழுது ரஷ்யாவின் சாத்தியக்கூறு என்பது அதிகமாக இருக்கின்றது. இந்த நிலையில் அவ்வாறான முயற்சிக்கு செல்ல மாட்டார்கள் என்பதற்கு உதாரணமாக நீங்கள் குறிப்பிட்ட கனடாவின் அறிவுறுத்தலை கூறலாம். கனடா கூறுவது நிச்சயமாக நாங்கள் இந்த போரில் கலந்து கொள்ள மாட்டோம், ஆனால் மத்திய கிழக்கு நாடுகள் விரும்பினால் அவர்களுடைய சூழ்நிலைகள் குறித்து ஆராய்வதற்காக எங்களுடைய கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் என்று. அதாவது இராணுவ நடவடிக்கை தவிர்ந்த வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு தாங்கள் தயார் என்பதை திட்ட தெளிவாக கூறிவிட்டார்கள். அதே போன்றதொரு துணியைத்தான் ஏனைய நாடுகள் கூட, ஐரோப்பாவை சேர்ந்த நாடுகள் கூட தெரிவித்ததான கருத்து இருக்கின்றது. இப்பொழுது இன்னும் ஒரு கேள்வி, அதாவது போலந்து பிரதமர் கேட்டிருக்கின்றார், 500 மில்லியனுக்கு மேற்பட்ட சனத்தொகையை கொண்டிருக்கின்ற ஐரோப்பா தங்களுடைய பாதுகாப்பிற்காக ஏன் 350 மில்லியன் மக்களை மட்டும் கொண்டிருக்கின்ற அமெரிக்காவை நம்பி இருக்க வேண்டும் என்கின்ற ரீதியிலான கருத்தியல்கள் எல்லாம் அவர்களிடையே கட்டமைப்பு மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. எனவே அதாவது அவசர துணியில் கூப்பிட்டவுடன் ஒரு போருக்கு போகின்ற நிலைமை என்பது இப்பொழுது இருக்காது. 2003ஆம் ஆண்டு எவ்வாறு ஈராக்கின் போரின் போது அழைப்பு விடுக்கப்பட்டதோ அல்லது 1980களில் ஆபரேஷன் டெசர்ட் எனப்படுகின்ற குவைத் ஈராக் ஆக்கிரமிப்பின் போதான நடவடிக்கைகளின் போது ஈடுபட்டது போன்ற நடவடிக்கைகள் இப்பொழுது இடம்பெறுவது மிகவும் ஒரு சிக்கலான நிலைமை. இதற்குரிய காரணம் பொருளாதார பின்னடைவுக்கான காரணமாக அமெரிக்கா தான் இருக்கின்றது. அவர்களுடைய வரி விதிப்பு தான் அதற்குரிய பின்னணியாக இருக்கின்ற காரணத்தால் அவ்வாறான நிலைமை என்பது மிகவும் ஒரு சிக்கலை அடைந்திருக்கின்றது. அதாவது உறவு நேர்மையற்ற முறையில் அல்லது ஆரோக்கியமற்ற முறையில் சென்று கொண்டிருக்கின்றது. நம்பிக்கை ஈனம் என்பது பலமாக இருக்கின்றது நாடுகளிடையே. ஈரானுடைய வெளியுறவுத்துறை குறிப்பிட்ட விடயம், அதாவது இந்த போர் என்பது தற்பொழுது ஈரானுடைய போர் சமநிலையை சீர் செய்வதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கையாக இருக்கும் என்றும், தங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு ஈரானுடைய பலவீனம் குறித்து மீளாய்வு செய்ய வேண்டிய ஒரு போராகவும் இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இது எவ்வாறு ரீசெட் செய்யப்படும் என்று நினைக்கின்றீர்கள்? இந்த உலக போர் சமநிலையை சரி செய்யக்கூடிய ஒரு களமாக இந்த களத்தை பார்க்கலாமா?
ஆமா. இதில் முக்கியமாக இந்த போர் எதற்காக தொடங்கப்பட்டது என்பதற்கான அறிவுறுத்தல் இல்லாமல் தொடங்கப்பட்டதானது. இது மதங்கள் சார்ந்த போராக மாறியிருக்கின்றது என்கின்ற கருத்தியலை பலமாக விதைத்திருக்கின்றது. அதன் காரணமாக அவர்களிடையே ஏற்படுத்திருக்கின்ற ஒரு புரிந்துணர்வு தன்மை இப்பொழுது இவ்வாறு கூறலாம். இந்த மத்திய கிழக்கின் ஏனைய நாடுகள் மீது ஈரான் நடத்துகின்ற தாக்குதல் என்பது அந்த நாடுகளை கூட வேறு வழியின்றி அமெரிக்காவின் பக்கம் சார்ந்து நிற்க வேண்டிய நிலையை ஏற்படுத்துகின்ற நிலையையோ அல்லது ஈரானை இன்னும் ஒரு முறை மீள எழாமல் மாற்ற வேண்டிய நிலையில் அவர்களை தொடர்ச்சியாக போரில் ஈடுபடுத்த வேண்டிய நிலையையோ ஏற்படுத்தி இருக்கின்றது. பல மத்திய கிழக்கு நாடுகள் அவ்வாறான வகையில் பயணிக்க முயற்சிக்கும். அமெரிக்காவின் ஆதரவுடன் ஈரானை இத்தோடு அதாவது அவர்களை இராணுவ ரீதியாக முற்றாக பலவீனமாக்கி அங்கே ஒரு மாற்று தலைமையை ஏற்படுத்துவது என்பது மாறாக அவர்கள் விரும்புகின்ற வழி என்பது இந்த அவர்களுடைய இந்த சியாயின முஸ்லிம்களின் ஒற்றுமை அல்லது அவர்களுடைய மதபீடம் போன்ற வகைகளில் எவ்வாறான வகையில் இது செயற்படும் என்கின்ற நிலைமை. அதாவது முதியவர்களுக்கும் இளையவர்களுக்கும் இடையே இருக்கின்ற ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் இளையவர்கள் மதிநுட்பம் சார்ந்த அதாவது நடவடிக்கைகளையும் துணிந்து எடுக்கக்கூடிய நிலையில் சில வேளைகளில் இருக்கின்ற ஆயுதங்கள் எதையுமே பயன்படுத்தக்கூடிய நிலை என்பது இருக்கும். ஆனால் முதியோர்களை பொறுத்தவரையில் அது ஒரு தன்மை வந்ததன் பிறகுதான் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற நிலை இருக்கும். இப்பொழுது கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கருத்து இஸ்ரேல் அணு ஆயுதங்களை ஈரான் மீது பாவிக்காது என்று தான் அறுதியாக நம்புவதாக இதெல்லாம் விதைக்கின்ற கருத்து என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் கூட அவ்வாறான ஒரு நிலைக்கு செல்லலாம் என்கின்ற நிலை. அவ்வாறு செல்கின்ற பொழுது இது நிச்சயமாக சில வேளைகளில் அங்கே உள்ள அதாவது இந்த 400 மில்லியன் அரபு மக்கள் இருக்கின்ற இடம் மத்திய கிழக்கு இருக்கின்ற இடத்திலும் ஒரு 7 அல்லது 8 மில்லியன் யூதர்கள் இருக்கின்ற இடத்திலும் அவர்கள் நில கையாளுகையை அல்லது நில கைப்பற்றுதலை மேற்கொள்கின்ற பொழுது அதன் தாக்கம் என்பது சில வேளைகளில் மத ரீதியாக உணரப்பட்டால் அதன் விளைவுகள் என்பது சில மோசமான விளைவுகளை கூட ஏற்படுத்தும். ஏனென்றால் இது மதங்கள் சார்ந்த போர் என்கின்ற ஒரு பெயரை தற்பொழுது பெற்றுள்ளது. அதனை பலரும் அதாவது அமெரிக்கா கூட இஸ்ரேலின் அதாவது ஒரு கையெடுப்பார் பிள்ளை போல செயற்படுகின்றது என்று அமெரிக்க ஊடகவியலாளர்களே சொல்லுகின்ற அளவிற்கோ அல்லது இந்த இஸ்ரேலின் அந்த பிரச்சார அணி என்பது லொபிஸ்ட் என்பது யாரையெல்லாம் கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கின்றார்கள் என்று தாங்கள் சிஐஏயின் தலைவரை கூட தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்த கருத்தொன்று பலமாக அமெரிக்காவின் பலவீனங்களை பேசுகின்றார். அமெரிக்கா ஒரு பலவீனமாக இஸ்ரேலிடம் மண்டியிட்ட நாடாக இப்பொழுது பார்க்கின்ற அமெரிக்கர்களை நாங்கள் காண்கின்றோம். அதில் இவர் அதாவது பிரபலிய ஊடகவியலாளர் டக்கர் கார்ல்ஸ்டன் பிரபலியமானவராகவும் அவர் எப்பொழுதும் சிஐஏயால் கைது செய்யப்படலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூட அங்கே ஏற்பட்டிருக்கின்றது என்றால் துணிந்து கருத்துக்களை விதைக்கின்றவராக இருக்கின்றார். இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய நிர்வாகம் குறித்த பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அமெரிக்கா தொடர் தோல்விகளுக்கு உள்ளாகின்ற நிலையில் ஏப்ரல் மாதம் என்பது அதற்கு ஒரு சவால் நிறைந்த காலப்பகுதியாக இருக்க போகிறது என்று பலரும் கூறுகிறார்கள். உண்மையில் இந்த ஈரான் போர் என்பது அமெரிக்காவுக்கு ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஒரு வெற்றி இல்லாத நிர்வாகமாக செயற்படுகின்றது என்பதை வெளியுறவுக்கு காட்டக்கூடிய ஒரு களமாக அமைந்திருக்கிறதா? இவ்வாறு கூறலாம் அதனை. அதாவது இவர்கள் எந்தவித வெற்றியும் இந்த இவ்வளவு தாக்குதல்களை மேற்கொண்டு தாங்கள் எல்லாவற்றையும் அழைத்து விட்டோம், இனி அங்கே ஒன்றும் பயப்பட தேவையில்லை என்று பின்வாங்கினார்கள் என்றால் அது ஒரு பாரிய தோல்வியாக அமையும். அதற்குரிய காரணம் அவர்கள் ஒரு அடிபட்ட இனமாக மீண்டெழுந்து மீண்டும் அதே பாணியில் வருவதற்கான தயாரிப்புகளுடன் தொடர்ந்து ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு கிடைத்த ஒரு பரிசாக கூட அவர்கள் இதனை எடுப்பார்கள் என்றால் அது அமெரிக்காவின் தோல்வி. எனவே அமெரிக்கா தரையிறங்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை பலரும் வெளியிட்ட பொழுதும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் தனக்கு உள்ள ஒரு பொறி, அதாவது தனக்கு வைக்கப்பட்ட ஒரு பொறி என்பதை அது உணர்ந்திருக்கின்றது என்று சொன்னால் அமெரிக்காவின் முப்படை தளபதிகளே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை போரின் ஆரம்பத்தின் பொழுதே கூறியிருந்தார், இது உடனடியாக முடிய போகின்ற போர் அல்ல, இதில் ஈடுபட வேண்டாம், இது பல காலம் நீடித்து செல்லக்கூடியது என்பதையும் அதே நேரம் பரிசீலனைக்கு ஈரான் சம்மதி
சமர்ப்பித்திருந்த அணு பரிசோதனைகள் தொடர்பாக நீங்கள் என்ன விடயங்களை மேற்கொள்ளலாம் என்பதை கூட உதாசீனப்படுத்தி இந்த போரை தொடங்கியபடியால் இவர்கள் இதற்கு ஒரு முடிவு காண வேண்டிய நிலைக்கு செல்கின்றார்கள். அந்த முடிவு காண வேண்டிய நிலை என்பதை இவர்களை பலமான ஒரு போர் சிலவழிப்புகளுக்கும் மற்றும் பிரசன்னத்திற்கும் மத்திய கிழக்கு பிரசன்னத்திற்கும் உள்ளாக்குகின்றது. இதே நேரம் மத்திய கிழக்கின் மக்களிடையேயான எதிர்ப்பு கூட இவர்களுக்கு எதிரானதாக மாறி வருகின்ற தன்மையை அவர்கள் உணர்கின்றார்கள். இந்த நிலையில் இது நிச்சயமாக அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு பொறி. அந்த வகையில் ஏப்ரல் மாதம் என்பது அவர்களை பொறுத்தவரையில் கடந்து செல்ல வேண்டிய பல விடயங்களோடு இது இருக்க போவது என்பதை விட முதலாய விடயமாக இது மாறும். இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் இப்பொழுது கியூபாவில் ஏற்பட்டுள்ள வறுமை நிலைமை போன்றவற்றிலும் அவற்றுடைய கருத்துக்கள் என்பன நிச்சயமாக அவர் ஒரு தெளிந்துணர்ந்த தலைவர் அல்ல என்பதை காட்டி நிற்கின்றது. இது நிச்சயமாக அமெரிக்க மக்களுக்கான பாதகமான ஒரு மாதமாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் டீசல் ஒரு கலனுடைய விலை $5 கடந்திருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. உலக நாடுகளுக்கு இது ஒரு எரிசக்தி பிரச்சனை என்பது பொதுவான விடயமாக இருந்தாலும் இவ்வாறான போரின் விளைவுகளில் எரிபொருள் என்பது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கும் என்று அமெரிக்காவுக்கு தெரியாத ஒரு போராக இது ஆரம்பிக்கப்பட்டதா என்ற கேள்வியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. வெனிசுலாவில் இருந்து எண்ணெயை கொண்டு வருவேன் என்றெல்லாம் கூறியவரை இப்பொழுது இந்த எண்ணெய் எகிறுகின்ற விலை என்பது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போகும் போல் தெரிகின்றதாக அமெரிக்கர்கள் கூறுகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது எதிர்வினையை கொண்டு வரும். அதாவது நிச்சயமாக இவர்களால் 20% தான் அந்த பகுதியால் எண்ணெய் என்பது உலக சந்தைக்கு வருகின்றது என்கின்ற அவர்கள் சாதாரணமாக கூறி கடந்து செல்ல முடியாதபடி எண்ணெயின் விலையை இரட்டடிப்பாக்குவதில் இந்த போர் பெரும் பங்கு வகிக்கின்றது. ஈரானினுடைய குறிக்கோள் கூட அதான் இருக்கின்றது. அதாவது ஈரான் இந்த எண்ணெய் ஒரு பேரல் சாதாரணமாக $70-80 இருந்தது. இப்பொழுது $110-115 என்று எகிறிக்கொண்டு செல்கின்ற நிலையில் அதனை $200 கொண்டு வருமாக இருந்தால் உலகம் பெரிய பதட்ட நிலையை சந்திக்கும். என்றால் எரிபொருள் என்பது தனியே வாகனங்களுக்கான தேவையை மாத்திரம் கொண்டிருக்கவில்லை, அது பல தேவைகளை கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மின் பிறப்பாக்கிகள் பல நாடுகளின் பல இடங்களில் கூட எரிபொருளை நம்பியதாக இருக்கின்றன. இவை நிச்சயமாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உலகம் சந்திக்காத ஒரு நெருக்கடியை சந்திக்கும். அதிலிருந்து மீள்வதற்கான ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் என நம்புவோம். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டிய தேவை இல்லை என்பதை கூறுகின்றார்கள். அமெரிக்கா பொய் கூறுகின்ற பொழுதும் அவர்கள் பேச்சுக்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற பொய்யை அமெரிக்கா மீள மீள கூறுகின்ற பொழுதும் தங்களுக்கு அவ்வாறான தேவை இல்லை என்பதை அவர்கள் தெரிவித்து வருகின்றார்கள். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.